அனைவருக்கும் வணக்கம். இதில் உங்களுக்கு புது ஆள் நான் மட்டும்தான். நான் கனகராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர். தோழர் மதுக்கூர் மாநில செயற்குழு உறுப்பினர். உங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் தெரியும். மதுரையில் இந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய விதிமுறை மீறல்கள் குறித்து ஏற்கனவே உங்கள் கவனத்துக்கு அவ்வப்போது வேட்பாளர் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கார். இதேபோல் நேற்றைக்கு முன்தினம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் தொல் திருமாவளவன், மற்ற கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து இதுவரை நடந்திருக்கக்கூடிய விதிமுறை மீறல்கள் குறித்து அவரிடம் எடுத்துரைத்தோம். ஒன்று, இப்போ ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆகியிருக்கக்கூடிய தாசில்தார் அனுமதி இல்லாமல், அடையாள அட்டை இல்லாமல் உள்ளே போனது, ஒரு 3 மணி நேரம் உள்ளே இருந்தது. அவருக்கு யாராவது அதிகாரம் கொடுத்தாங்களா? சாவி யார்கிட்ட இருந்தது? அப்படி இல்லைன்னா அவராக போனார்னா அதனுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து விரிவாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதை முன்வைத்திருந்தோம். அதே போல் இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்லையும் இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற 4 பேரும் கருவியாக செயல்பட்டு இருக்கிறார்களே தவிர மாவட்ட ஆட்சித்தலைவரை மீறி அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்க முடியாது என்பதை சொன்னோம். இதன் அடிப்படையில் தான் உதவி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பாலாஜி ஐஏஎஸ் அவர்கள் இதை விசாரணை நடத்துவதற்காக நேற்றைய தினம் வந்திருந்தார். பல்வேறு தரப்பினரையும் நேற்று விசாரித்திருக்கிறார், அதிகாரிகளை விசாரித்திருக்கிறார், அனைத்து கட்சியினுடைய வேட்பாளர்களையும் அவர் விசாரித்திருக்கிறார். இன்றைக்கோ நாளைக்கோ அவர் அறிக்கை கொடுக்கக்கூடும். இந்த இடைப்பட்ட காலத்தில் இன்னொரு முக்கியமான விதி மீறல் என்பது இப்போது கவனத்துக்கு வந்திருக்கிறது. ஒன்று, இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளின்படி தேர்தல் முடிந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பூட்டி வைக்கப்பட்ட பிறகு, அறையில் பூட்டி வைக்கப்பட்ட பிறகு, அந்த அறையில் 2 பூட்டு பூட்டணும், சீல் வைக்கணும். சீல் வச்ச பிறகு இந்த சாவிகளை இங்கே இருக்கக்கூடிய கருவூலத்தில் சப்மிட் பண்ணணும், அவங்க ஒப்படைக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் என்னென்னா, ஒரே ஒரு தொகுதியை தவிர மீதி தொகுதியினுடைய அந்த சாவிகள் அந்த குறிப்பிட்ட தினத்தில் ஒப்படைக்கப்படவில்லை என்பது ஒன்று. சட்டமன்ற தொகுதியினுடைய 6 சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய சாவி மட்டும்தான் குறிப்பிட்ட நேரத்தில் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. மத்திய தொகுதியினுடையது. இதர 5 தொகுதியில் 3 தொகுதியினுடைய சாவிகள் அதற்கு பின்பு வெவ்வேறு நேரங்களில் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. நேற்று இந்த விசாரணை நடைபெற்ற பிறகு மதுரை தெற்கு தொகுதியினுடைய சாவி ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமாம், நேற்றைக்கு. அதே போல் மதுரை மேற்கு தொகுதியினுடைய சாவி அநேகமாக நேற்று இரவு வரை அது ஒப்படைக்கப்படவில்லை. அநேகமாக இதுவரையிலும் ஒப்படைத்திருப்பதற்கான வாய்ப்பில்லை. இது மிக கடுமையான விதி மீறல் என்கிற காரணத்தினால இப்போ கலெக்டரை ஏற்கனவே அவர்தான் தேர்தல் நடத்தும் அலுவலர். இவ்வளவு முறைகேடுகள் இருக்கிற போது அதை சரி செய்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யாத நிலையிலும், அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அல்லது அவருடைய தூண்டுதல் இல்லாமல் இது எதுவும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையிலும் மீண்டும் அவரை இங்கிருந்து மாற்றுவது உட்பட அவர் மீதான நடவடிக்கைகள் தான் இந்த வாக்கு எண்ணிக்கையை முறையாக நடப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்கிற முறையில் மீண்டும் இதை வலியுறுத்துகிறோம். இல்லை, அதெல்லாம் நிச்சயமாக எங்களை விட கூடுதலான முறையில் நீங்கள் விசாரித்து அறிந்து கொள்ள முடியும். நாம் எல்லாருமே என்னென்னா, நம்முடைய அரசியல் சட்டமோ அல்லது மற்ற விஷயங்களோ சட்டத்தை உருவாக்கியிருக்கு. இந்த சட்டங்கள் ஒவ்வொரு காலமும் உருவாக்கப்படுகிற போது
ஏற்கனவே அந்த சட்டம் இல்லாத காரணத்தினால் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொரு காலத்திலும் சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த வகையில் தான் இந்த கருவூலத்தில் ஒப்படைப்பது என்பதும் உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை மீறுவது என்பது அவருக்கு என்ன நோக்கம், அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் கமிஷனும் முறையான விசாரணையும் அல்லது உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நாங்கள் சொல்ல விரும்புகிறது இது அடிப்படையில் விதிமீறல், எலெக்ஷன் கமிஷனுடைய விதிகளை மீறிய செயல். எனவே அவர் நீங்கள் பொதுவாகவே சொல்லுவாங்க கமிஷன் அண்ட் ஒமிஷன், செய்தது செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டது என்று. இவர் இதை டெலிபரேட்டாக பண்ணுறாரு அப்படிங்கிற அபிப்பிராயம் மட்டும் எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் பல விஷயங்களில் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஏற்கனவே வேட்பாளர் போய் அன்றைய தினம் இப்படி ஒரு பாதுகாப்பு உடைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்ன உடனே அநேகமாக அவர் அந்த பகுதிக்கு அவர்தான் முதலில் வந்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் இதனுடைய பாதுகாவலர், பொறுப்பாளர், அவ்வளவுக்கும் கடமைப்பட்டவர். ஆனால் அவர் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அன்றைக்கி 12:50க்கு இவங்க போய் வேட்பாளர் தோழர் சு வெங்கடேசன் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் 12:50க்கு அவரை அங்கே சந்தித்தாங்க. இதை தவிர உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, ஏற்கனவே இடையில் இப்போ முந்தா நாள் தான் நினைக்கிறேன், போஸ்டல் பேலட் வச்சுருக்க இடத்துல அது பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறது. கலெக்டருடைய உதவியாளர் அறையில் தான் அது இருக்கிறது. அங்கே சிசிடிவி கேமரா இல்லை என்பதை கவனத்துக்கு கொண்டு வந்த பிறகு இப்போ வச்சுருக்காங்களான்னு தெரில. அன்றைக்கி கலெக்டர் என்ன சொன்னார்னா, நாங்கள் உடனடியாக பொருத்துவதற்கான ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக விதிமுறை மீறல்கள் நடந்து கொண்டே இருப்பது என்பது இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் ப்ராசஸையே அதை முறையாக நடப்பதை தடுப்பதாக இருக்கும் என்கிற காரணத்தினால்தான் அவர் மாற்றப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். இல்லை, எங்களை பொறுத்தளவில் டெலிபரேட்னு யோசிக்கிறோம். டெலிபரேட்னு யோசிக்கிறதுக்கான காரணம், சம்பூர்ணம் என்கிற அந்த தாசில்தார் அந்த சாவி அவர்கள் கையில் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாதில்லை. அப்போ அந்த சாவி யார் கையில் இருந்தது? அப்போ அவங்க பெர்மிஷன் வாங்கினாங்களா? கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து வந்த அதிகாரிகள் தானே போலீஸ் பிடிச்சு வச்சுருந்த சம்பூர்ணம், அதே போல் மீதி 3 பேரையும் கலெக்டர் அலுவலகத்திலேருந்து வந்தவங்க தானே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ கலெக்டர்கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல, கலெக்டர் இம்மீடியட்டாக வந்திருக்கணும்ல. இது வெறுமனே ஒமிஷன் மட்டும் என்று இருந்திருந்தால் எந்த விதமான வேட்பாளர் தரப்பிலிருந்து கோரிக்கையோ கட்சிகள் தரப்பிலிருந்து கோரிக்கையோ இல்லாமல் அவர் தானே முன் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாத காரணத்தினால நிச்சயமாக இது ஒரு தவறு, அவர் கவனிக்காமல் விட்டது என்பதை தாண்டி அதற்கு காரணம் இருக்கிறது என்று உறுதியாக நம்ப முடியும். எனவே தான் நாங்கள் அதை சொல்கிறோம். மாலை 6 மணிக்கு காவல்துறை அந்த 4 பேரை குறிப்பிட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் சொன்னதன் அடிப்படையில் விடுவிட்டாங்க மாதிரி சொல்லல. உங்கள் வேட்பாளர் இரவு 8:30 மணிக்கு கால் பண்ணும்போது எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரிய வருதுன்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் அதை மாற்றி சொல்வதற்கான காரணம் என்னவா? இல்லை, அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் அதை சொல்லியிருக்கோம், தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கோம். இன்ஃபேக்ட் என்னென்னா, அன்றைக்கி தொடர்ச்சியாக தோழர் வெங்கடேசன் அவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார். அவர் லைனுக்கு வரவே இல்லை, பேசவே இல்லை. திரும்ப உதவியாளரிடம் மிக கடுமையாக கோபித்து கொண்ட பிறகுதான் அவர் பேசுகிறாரு. பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும், இதுக்கு முன்னால் தெரியும்னா. அப்படின்னா இவருக்கு போலீஸு சொல்லலை, இவர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். வேறு எங்கேயாவது நடக்கிற பிரச்சனைனா வெறுமனே போலீஸுக்கு சொன்னாங்கன்னு இருக்கலாம். இவருடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் பாதுகாப்பு உடைக்கப்பட்டிருக்கிறது என்கிற போது ஒரு கூடுதல் அக்கறையோடும் கவனத்தோடும் வந்திருக்க வேண்டியவர் அவர் தானே. அவர் வரலைங்கிறது, அவர் அந்த இடத்துக்கே அதுக்கு பின்னாலேயும் வரலைங்கிறது நிச்சயமாக ஒரு கவனக்குறைவு என்பதை தாண்டிய ஒரு நோக்கம் இருப்பதாகத்தான் கருத இடம் இருக்கிறது. இல்லை, ஸ்ட்ராங் ரூமுக்கு போனதாக நாங்கள் எந்த இடத்துலையும் எங்களுடைய இதை சொல்லலை. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஏன் நீங்கள் ஆவண அறைக்கும் பூட்டணும், சீல் வைக்கணும், அது எல்லாத்தையும் நீங்கள் கருவூலத்தில் ஒப்படைக்கணும் என்று இருக்கிற போது அதை ஏன் செய்யலைங்கிறது தான். இந்த ரூல் வந்ததுக்கான காரணம், ஆரம்பத்தில் இந்த ரூல் இருந்திருக்குமான்னு தெரியாது. எங்கேயாவது இதன் காரணமாக இப்படி ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்டே இருக்கிற போது
தவறு நடந்திருக்கிற காரணத்தினால்தான் தேர்தல் ஆணையம் அதை இந்த வகையில் பலப்படுத்தி இருக்கிறது. எனவே அதை மீறுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. சரி, இவ்வளவுலாம் நடந்ததில்ல, நடந்த பிறகும் கூட நீங்கள் போஸ்டல் பேலட் வச்சுருக்க இடத்துல சிசிடிவி வைக்கலையேங்கிற கவனம் வந்திருக்கணுமா இல்லையா? அது இல்லை அப்படிங்கிறதான் இதில் இருக்குது. இந்த 4 பேரும் கூட கருவிதான், கருவியாக கூட அவர்கள் செயல்பட்டிருக்கக்கூடாது என்பது வேறு விஷயம். கலெக்டருடைய உதவியாளருடைய அறையில் நிலம் கையகப்படுத்துகிற தாசில்தார் அவருடைய அறையில் இருக்கு. அவருடைய அறையில் இருக்கு. நாங்கள் போகிற பொழுது சீல், அதாவது தினசரி வர போஸ்டரில் இருந்து உள்ள சீலை உடைச்சி உள்ளே வச்சுட்டு திருப்பி சீலை வச்சுட்டு அவர் இருக்காரு. ஒரே ஒரு காவலர் மட்டும் பாதுகாப்பில் இருக்காரு. அதுவே ஏஜென்ட்டுகள் வேட்பாளர்களுடைய முகவரி முன்னிலையில் தான் அந்த சீலை திறக்கணும் வைக்கணும். அந்த ஏற்பாடும் இல்லை. சிசிடிவி எல்லாவற்றுக்கும் சிசிடிவி பதிவு இருக்க வேண்டும் என்று தேர்தல் விதி சொல்லுது. நேற்றைக்கு நாங்கள் தலையிடுற வரைக்கும் அங்கே சிசிடிவி கிடையாது. அதே போல் ஒரு சிசிடிவியை அந்த 20ஆம் தேதி தானே 12 மணிலேருந்து 1 மணி வரை மதியம் 1 to 2 அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டால் அது ஹீட் ஆயிடுச்சு, சிசிடிவி ஹீட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் முந்தான அப்போது நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா என்ன? நீங்கள் அதாவது வெளியில் எங்கள் ஏஜென்ட்டுகளுக்கு வைக்கிற மானிட்டர் இருக்கு இல்லையா, அது 1 மணி நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படும். மானிட்டர் வெளியில் ஏஜென்ட்டுகளுக்கான மானிட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. ஆமாம், அந்த சிசிடிவியோடைய மானிட்டர் 3 மானிட்டர் இருக்குங்க. இதுதான் எங்களுடைய வேட்பாளர்களுடைய முகவர்கள் பார்க்குறது. இதுதான் உள்ளே போக முடியாது. அவங்க காட்டுற இந்த 3 மானிட்டர்ல இருந்தால் அங்கே நடக்குதா இல்லையான்னு அதுக்காக தான் நாங்கள் முகவர்கள் போடுறோம். அதை 1 மணி நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் கேட்டால் ஹீட் ஆகுது அப்படின்றாங்க. ஹீட் ஆனால் ஃபேனோ ஏர் கூலரோ வைக்கணும், அதானே. அதை விட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் முகவர்கள் போடுறதுக்கே நமக்கு அர்த்தம் இல்லையே. ஆமாம், அதான் என்னன்னா இவங்கெல்லாம் வாகனத்தில் போகிறாங்க, அரசு வாகனத்தில் போகிறாங்க. இந்த அம்மாவோ இந்த அரசு அலுவலருங்க அரசு வாகனங்களில் போகிறாங்க. முகவருடைய அறை என்பது கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். என்ட்ரன்ஸ் நுழைவாயிலுக்குள்ள மெடிக்கல் கல்லூரியினுடைய நுழைவாயிலுடைய கதவுக்கு பக்கத்தில் வலது பக்கம் தான் முகவர்களுக்கு இருக்கிற இடம் இருக்குது. எனவே ஜீப்பு அரசு அலுவலர் ஜீப்புகள் போகிறபோது இவங்க என்ன நினைப்பாங்க, நேரடியாக சரி அரசு அலுவலர்கள் போகிறாங்கன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு முறையான அனுமதி இருக்கா, அனுமதி பெற்றாங்களா இல்லையா என்பதை உள்ளே காவலர்களுக்கு தான் அதை விசாரிக்கணும், விசாரித்து அனுப்பணும். எனவே தான் அவங்க அந்த டியூட்டி செய்யணும். இவங்களுக்கு அது தெரியாது, விசிபிளாக தெரியாது. 2வது இவங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே எத்தனையோ அலுவலர்கள் உள்ளே போயிட்டு இருக்கிறதா நம்ம டிவியில் பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்துட்டு போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் அனுமதி பெற்று தான் போகிறாங்கன்னு தான் முகவர்கள் கண்ணோட்டத்தில் இருக்கும். அவங்க அனுமதி பெற்றாங்களா இல்லையான்றது உறுதிப்படுத்த வேண்டியது காவல்துறை தானே. இல்லைங்க, அது முழுக்க நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்டாக கொடுத்துட்டோம். அது ஏற்கனவே முடிந்த விஷயம். பிறகான இப்போ இந்த டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரைடு நேற்று வரை 5 கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே 1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நேற்றைக்கு 1 கொடுத்துருக்காங்க. இடையில மீதியை கொடுத்துருக்காங்க வெவ்வேறு டயத்து. இல்லை, மானிட்டரில் வரல. அது சிசிடிவியும் ஒர்க் பண்ணலையா, மானிட்டர் மட்டும்தான் ஒர்க் பண்ணலையாங்கிறத நீங்கள் கரெக்டாக இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆமாம், நேற்று நள்ளிரவு வேட்பாளர் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் துணை தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் இது குறித்து கம்ப்ளைண்ட்டை அனுப்பியிருக்காங்க. அதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக தேர்தல் ஆணையத்தையும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, உடனடியாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். அதே போல் தமிழகத்தில் எல்லா வாக்கு மையங்களிலும்
கூறப்பட்டுள்ள விதிமுறைகள், தேர்தல் ஆணையத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன்.